பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? ஒரு நாளைக்கு நம்ம எத்தனையோ நபரை சந்திக்கிறோம். அவங்க கிட்ட போய் எப்படி இருக்கீங்க, உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கான்னு கேட்டால் ஆமாங்கிற பதிலை விட இல்லை என்கிற பதில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு வேதனை அவங்க குடும்பத்தில் ஒரு மன கஷ்டத்தை உண்டு பண்ணி ஒரு கண்ணீரின் பாதையிலே வைத்திருக்கும். இன்றைக்கு உங்கள் குடும்பமும் ஒருவேளை இந்த சூழ்நிலையில் தான் இருக்கா? நீங்களும் இன்றைக்கு கண்ணீரின் பாதையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னா அது உங்களுடைய நன்மைக்காக பிதாவின் சித்தத்தின்படி தான் வந்திருக்கும். இந்த கஷ்டத்திலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருக்க தான் செய்வார். முதல்ல என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் விடவே கூடாது. இரண்டாவது, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு என்ன பேசுகிறார் என்று கேட்குறீங்களா? சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய இந்த இடுக்கமான சூழ்நிலையை தாண்டி போவதற்கு அவருடைய ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தர் பெலன் கொடுப்பார். இரண்டாவது, உங்களுக்கு சமாதானத்தை தருவதோடு மாத்திரமல்லாது உங்களை ஆசீர்வதிக்கவும் செய்வார். பார்த்தீங்களா? உங்கள் கஷ்டத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மையை வைத்திருக்க தானே செய்கிறார். விசுவாசிங்க.